நீங்க ஒரு ஹாஸ்பிட்டல் எம்டி, அதனால இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்லலாம். ஆனா நான் இந்த விஷயத்த உங்ககிட்ட சொன்னேன்னு மட்டும் மதன் சார் கிட்ட காட்டி கொடுத்துறாதீங்க. என்ன தவிர வேற யாருக்கும் இது தெரியாம நான் பாத்துக்கிறேன். சொல்லுங்க மேடம். இது நேச்சுரலா வந்த ஹார்ட் அட்டாக் கிடையாது. யாரோ இவருக்கு ஹார்ட் அட்டாக் வரணுன்றதுக்காகவே தடை செய்யப்பட்ட மருந்து கொடுத்துருக்காங்க. அப்படியா? எப்படி சொல்றீங்க டாக்டர்? பேஷண்டோட பிளட் சாம்பிள் எடுத்து பார்த்தோம். ஹார்ட் அட்டாக் வந்ததுக்கான காரணம் அப்பதான் எங்களுக்கு தெரிஞ்சது. அவர் பிளட்ல நச்சுத்தன்மை இருக்கிற மருந்தோட ரிசல்ட் வந்திருக்கு. அப்ப யாரோ அவருக்கு தடை செய்யப்பட்ட மருந்தை கொடுத்திருக்காங்க. என்ன டாக்டர் சொல்றீங்க? அப்ப இது யாரோ செஞ்ச கொலை முயற்சின்னு சொல்றீங்களா? அப்படி சொல்ல முடியாது மேடம். யாரோ அவருக்கு மருந்தை மாத்தி கொடுத்து அவர் சாப்பிட்டுருக்கலாம். இது டாக்டர் மதன் சாருக்கு தெரியுமா? தெரியும் மேடம். ஆனா யார்கிட்டயும் சொல்ல வேணாம்னு சொல்லிட்டாரு. மேடம், நான் சொன்னேன்னு மதன் சார் கிட்ட காட்டி கொடுத்துறீங்க மேடம். மச்சான் ஏன் இதை யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு? ஒன்னும் புரியலையே. வாங்க உட்காருங்க மேடம். டுவெண்ட்டி 4 hours டைம் கொடுத்தோம். இப்போ உங்க சக்தியை பத்தி பேசலாமா? சொல்லுங்க. சக்தி எப்படி இருக்கா? உங்க மனசை கொஞ்சம் தைரியமா வச்சுக்கோங்க மேடம். முதல்ல சக்திக்கு என்னாச்சு சொல்லுங்க. நாங்க சக்தி மேடத்தை பொழைக்க வைக்க எடுத்த எல்லா முயற்சியும் வீணா போயிடுச்சு. என்ன சொல்றீங்க? ஆமா மேடம், அதுதான் நிஜம். நாங்க பொய் சொல்ல விரும்பல. உங்களுக்கே தெரியும் மேடத்தை எந்த நிலைமையில இந்த ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்து சேர்த்தீங்கன்னு. ரொம்ப கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் தான் இருந்தாங்க. ஏதாவது செஞ்சு சக்தியை உயிர் பழைக்க வச்சிருங்களேன். எங்களால் ஆன முயற்சியெல்லாம் நாங்க செஞ்சு பார்த்துட்டோம். இந்தாங்க நாங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்த ஃபைல். ஃபைலை புரட்டி பார்க்குற நிலைமையில நான் இல்ல. நாங்க உண்மையை உங்ககிட்ட சொல்லாம இருக்க முடியல. என்னன்னு சொல்லுங்க. சக்தி மேடம் இன்னும் 4 மணி நேரத்துக்கு மேல உயிரோட இருக்க சான்ஸ் இல்லை. ஆமா மேடம். அதனால சக்தி மேடத்தை வீட்டுக்கு அழைச்சிட்டு போறதா இருந்தா அழைச்சிட்டு போயிடுங்க. சாரி மேடம், நாங்க டிஸ்சார்ஜ் பண்ண ஏற்பாடு பண்ணலாமா? சக்தி ஹாஸ்பிட்டலே இருக்கட்டும். அர்ச்சனா, டாக்டர் என்ன சொன்னார்? அர்ச்சனா, அர்ச்சனா, டாக்டர் என்னம்மா சொன்னாரு? அக்கா, சக்தி அக்காவை பத்தி டாக்டர் என்னக்கா சொன்னாரு? அர்ச்சனா, அம்மாடி, நீ அமைதியா இருக்கத பார்த்தா பயமா இருக்குமா? டாக்டர் என்னமா சொன்னாரு? சக்தி எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அழகு பார்த்தா என் குழந்தைகளோட சந்தோஷமா இருக்கலான்னு வந்தா. இப்போ என்னை விட்டு பிரிய போறா. சக்தி 4 மணி நேரத்துக்கு மேல உயிரோட இருக்க வாய்ப்பு இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. ஐயோ, என்ன அர்ச்சனா சொல்ற? சக்திக்கு இன்னும் 4 மணி நேரம் தான் உசுரோட இருக்குமா? கடவுளே, எங்க குழந்தைகளை ஆசையா பார்க்க வந்தவனுக்கு இப்படி ஒரு தண்டனையா? சக்தி இப்படி சொல்லிட்டானே,
சக்தியை சுட்டு அந்த படுப்பாவை மட்டும் என் கையில கிடைச்சான், அவனை உண்டில்லன்னு பண்ணிடுவேன். ச்சே, குழந்தை கிடைச்ச சந்தோஷம் கூட இன்னும் மாறல. அதுக்குள்ள நம்ம வீட்ல இப்படியா நடக்கணும்? இவங்களுக்கு பாதிப்பு ரொம்ப இருக்கா டாக்டர்? ஆக்சிடென்ட் ஆன அதிர்ச்சியில் மூச்சு திணறல் இருக்கு, மயக்கத்தில் இருக்காங்க. பயப்படும்படியா எதுவும் இல்லை. உடம்புல சில இடத்துல சிராய்ப்பு இருக்கு. சார், இவங்க எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க. இவங்களை ரொம்ப ஜாக்கிரதையாக கவனிச்சுக்கணும், புரியுதா? சரிங்க மேடம், நல்லா கவனிச்சுக்கிறோம். ம். ருக்கு, ருக்மணி, ருக்மணி. ருக்மணி, ருக்மணி, நான் யாருன்னு தெரியுதா? நான் யாருன்னு சொல்லு பார்க்கலாம். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்களை நான் ஜாக்கிரதையா பார்த்துக்கிறேன். அதோ அந்த பக்கம் இருக்காங்களே, அவங்க யாருன்னு தெரியுதா பாருங்க. பார்த்ததும் ஏன் ஷாக் ஆகுறாங்க? சரி, இவங்க நார்மல் நிலைக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன ஏதுன்னு விசாரிப்போம். ஐயோ மர்மவளே, அந்த கடவுள் உன் கண்ணை திறந்துட்டாரு. என் வயித்துல பாலை வாத்துட்டமா. நீ எப்ப கண்ணு முழிப்பன்னு ராத்திரி பூரா கண்ணு முழிச்சு கவலையோடு காத்துட்டு இருந்தம்மா. எந்த படுபாவியோ உன்னை அடிச்சு போட்டுட்டு போயிட்டானம்மா. அவன் மட்டும் என் கையில கிடைச்சா நார கிழிச்சிடுவேன். உன்னை நினைச்சு என் புள்ள அங்க சாப்பிடாம இருக்கிறாமா. நல்ல வேளை நீ கண்ணு முடிச்சு என் கவலையெல்லாம் தீர்த்துட்டம்மா. இப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்குமா. இந்த மாமியார் கிழவி என்னமா நடிக்கிறா? என்னை கொல்றதுக்கு முயற்சி பண்ணிட்டு இப்ப ஒப்பாரி வேற வைக்கிறா. நீங்க விக்கிக்கு பர்த்டே விஷ் பண்ணி அத செல்ஃபி வீடியோ எடுத்து அனுப்பணும்னா. சரிம்மா. அண்ணா, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் நல்ல ஜாலியா கேஷுவலா பேச சொல்லுங்கண்ணா. விக்கினா மைண்ட்ல என்ன தோணுதோ அதை அப்படியே எக்ஸ்பிரஸ் பண்ண சொல்லுங்க. அண்ணா, வீடியோ நல்லா வேக்கியா இருக்கணும். வேக்கியா தானம்மா, வச்சு செஞ்சிடலாம் விடுமா. வணக்கம் சார், உங்கள் பிறந்தநாளைக்கு செல்ஃபி வீடியோவில் வாழ்த்து அனுப்ப சொல்லி ஒரு மெசேஜ் வந்துருந்துச்சு. ராங் நம்பர் தான். வாங்கின 60,000 ரூபா கொடுக்க வக்கையில் பிறந்தநாள் கொண்டாடுறான். பிறகு நாள் சரிம்மா பூமிகா, நான் என் மருமகளை பாத்துக்கிறேன். நீ புறப்படுறியா?
சரி ருக்மணி, நான் போயிட்டு வரேன். நீங்கள் இந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட்டாக இருக்கிறத நான் அர்ச்சனா அக்கா கிட்ட சொல்லி உங்களை வந்து பார்க்க சொல்கிறேன். பாருமா, அர்ச்சனா இல்ல என் மருமகளை வந்து ஒன்னும் பார்க்க வேணாம். என் மருமகளுக்கு இப்படி ஆனது காரணமே அந்த அர்ச்சனா தான். அவங்க குழந்தைய புடுங்கிட்டு விட்டதால என் மருமக பித்து பிடிச்சு போய் தடுமாறி போகும்போது எவனோ ஒருத்தன் இடிச்சு தள்ளிட்டு போயிட்டான். அந்த குலகார பாவி வரவே கூடாது. என் மருமகளை பார்க்கவே வேணாம். என் மருமகளை நான் பாத்துக்கிறேன். அப்படியெல்லாம் சொல்லாதீங்க சோலையம்மா. நான் விசாரிச்சதுல உங்க மருமகளை யாரோ வேணும்னே காரை ஏத்தி கொல்ல பார்த்தாங்கன்னு அங்க இருந்தவங்க எல்லாருமே சொன்னாங்க. அர்ச்சனா அக்கா வந்து விசாரிச்சாங்கன்னா இதெல்லாம் செஞ்சது யாருன்னு கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவாங்க. போதும் பூமிகா, எங்க குடும்பத்துல மத்தவங்க யாரும் அனாவசியமா தலையிட வேண்டாம். எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். சரி பூமிகா, உனக்கு நிறைய வேலை இருக்கும், நீ கிளம்பு. என் மருமகளுக்கு நான் மருந்து மாத்திரை எல்லாம் கொடுக்கணும். சரி ருக்மணி, நான் கிளம்புறேன். உடம்ப பார்த்துக்கோங்க. ருக்மணி ஏதோ உங்க மாமியாரை பத்தி சொல்ல நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா அவங்களால சொல்ல முடியல போல இருக்கே. சோலையம்மா ஒரு மாதிரியான ஆளுன்னு கேள்விப்பட்டிருக்கோம். அவங்க இல்லாதப்ப என்னன்னு விசாரிப்போம். தைரியமா இருங்க. ஏண்டி, அவ கூப்பிட்டதும் கண்ணை முழிச்சு பாக்குற, நான் இருக்கும்போது மயக்கமா இருக்கிற மாதிரி நடிச்சியா? நீ கண்ணை உருட்டி காட்டினா நான் பயந்துருவேன் நினைச்சியா? என்ன காட்டி கொடுக்க அர்ச்சனா கிட்ட ஒண்ணு. இப்ப என்ன ஆச்சு? உன்னை ஆஸ்பத்திரியில படுக்க வச்சுட்டேன் பாத்தியா? ஆமா, என்கிட்ட என்ன செல்போனு என்கிட்ட கொடு. என்ன முழிக்கிற? ஒழுங்கா செல்போனை கொடுத்துரு. என்னது? ஏய், நீ மூச்சு திணறி செத்தாலும் பரவாயில்ல, புரியும்படி சொல்லு. எங்க போட்ட சொல்லு. ஒழுங்கு மரியாதைய சொல்லிடு. யாராவது நல்லவங்க கையில கிடைச்சு போலீஸ் கிட்ட கொடுத்தா நீங்க மாட்டிக்குவீங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஜெயில் தண்டனை கிடைக்கும். உங்களை உயிருக்கு ஊசலாடிட்டு இருக்கும்போது என்ன திமிரடி உனக்கு? ருக்மணி, நீ பயப்படாத ருக்மணி. அதான் பூமிகா சொன்னால பயப்படுறதுக்கு ஒண்ணு இல்லைன்னு. ஏன் பயப்படுற? ருக்மணி, உனக்கு ஒண்ணு ஆகாதுமா, தைரியமா இரு. அத்தை தான் நான் உன் பக்கத்துல இருக்கேன்ல, தைரியமா இரு, உனக்கு ஒண்ணு ஆகாது. சிஸ்டர், நல்ல மருந்தா கொடுங்க என் மருமகளுக்கு. என் மருமகளை நல்லா பாத்துக்கணும். அவளுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது, புரியுதா? எப்படி நடிக்கிறடி?
பார்த்துக்கிட்டே இரு, சீக்கிரமே எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வரும். என்ன சங்கரி 2-3 நாளா ஒரே குழப்பமா இருக்க? ஆமாண்டா, ருக்மணி அக்காவை நினைச்சாதான் ஒரே குழப்பமா இருக்கு. ருக்மணி அக்கானா அன்னைக்கு ஹாஸ்டல்ல தங்கினாங்களே, அவங்கள தானே சொல்ற? ஆமாண்டா, அவங்கள தான் சொல்றேன். அவங்கள அவங்க மாமியார் வீட்டுக்கு கூட்டு போயிட்டாங்களா இல்லை துரத்தி விட்டாங்களா என்னாச்சுன்னு தெரியலையே. போயிட்டு ஃபோன் பண்ணுறேன்னு சொன்னாங்க, ஃபோனும் பண்ணல. சரி, நாம அவங்களுக்கு ஃபோன் பண்ணலன்னா அவங்க நம்பரும் நம்ம வாங்க மறந்துட்டோம். அதான் அவங்களுக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு ஒரே கவலையா இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாத சங்கரி, அவங்க நல்லா தான் இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. அதனால தான் ஃபோன் பண்ணல. ஏதாவது பிரச்சனை நாம தான் ஃபோன் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கோம்ல, அவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, அதனால தான் அவங்க ஃபோன் பண்ணல. அதை நினச்சி நீ குழப்பிக்காத சங்கரி. இல்லடா, அந்த அக்காவை பார்த்தா பாவமா இருந்துச்சுடா, அதனால தான். ஏய், அங்க பாருடா. டேய், போன்டா. டேய், எனக்கு ரொம்ப நாளா செல்போன் வாங்கணும்னு ஆசைடா, அது இது வரைக்கும் நிறைவேறலடா. போனை குடுறா. டேய், செல்போனை தொலைச்சவங்க எவ்வளவு ஃபீல் பண்ணுவாங்க. சைமன் சொல்றதும் சரிதான். இந்த போனை தொலைச்சிட்டு இந்த போனோட சொந்தக்காரங்க எப்படி தட்டிருப்பாங்க. ஆமா, செல்போன் கீழே கிடந்தா ஒன்று எடுத்து உரியவங்க கிட்ட கொடுக்கணும், இல்லைனா போலீஸ்கிட்ட ஒப்படைக்கணும். முதல்ல இதை உரியவங்க கிட்ட ஒப்படைக்க முடியுதான்னு பார்ப்போம், இல்லைனா போலீஸ்கிட்ட ஒப்படைச்சிடலாம். இந்த போனுக்கு சோலையம்மான்றவங்க பேசியிருக்காங்கடா. அந்த சோலையம்மாக்கு ஃபோன் பண்ணா ஃபோன் யாருதுன்னு சொல்லிடுவாங்கடா. டேய், ரிங் போயிட்டு இருக்கு, ஆனா யாரும் எடுக்க மாட்டேங்கிறாங்கடா. என்னது இது? ருக்மணி செல்போன்ல இருந்து கால் வருது. ருக்மணி செல்போன் யார்கிட்ட கிடைச்சிருக்கோம்? ஹலோ, யாருங்க பேசுறது? ஹலோ, யாருங்க பேசுறது? நான் யாருன்னு அப்புறம் சொல்றேன். நீங்க சோலையம்மா ஆண்டி தானே? ஆமா, நான் சோலையம்மா தான் பேசுறேன். என் பேரெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்க. நீ யாரு? அதெல்லாம் நான் அப்புறம் சொல்றேன். இப்ப நான் கேக்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. நீ சரியான ராங்கியா இருப்ப போல இருக்க. சரி சொல்லு. நான் பேசுற இந்த போனு ரோட்ல கிடந்துச்சு, அதுல சோலையம்மான்ற உங்க பேர் இருந்துச்சு. அதனால இந்த போனை தொலைச்சவங்களுக்கும் உங்களுக்கும் தொடர்பு இருக்குமோ, உங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருக்குமோன்னு ஃபோன் பண்ணேன். இந்த நம்பர்ல இருக்கவங்கள உங்களுக்கு தெரியுமா? என்னது தெரியுமாவா? அந்த போனுக்கு சொந்தக்காரி என் மருமகம்மா. என் மருமக இந்த போனை தொலைச்சிட்டு ஆளா பறந்துகிட்டு இருந்தா. நல்ல வேளை என் வயிற்றுல பால் வாத்த மாதிரி இந்த போன் கிடைச்சிருக்கு. உங்க மருமக எங்க போகும்போது போனை தொலைச்சாங்க? என் மருமக வளர்த்துறவாக்க ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போகும்போது தொலைச்சிட்டாமா. கரெக்ட், அந்த ஏரியால தான் போன் கிடைச்சது. உங்க மருமக இருந்தா போனை கொடுங்க, நான் அவங்க கிட்ட பேசுறேன். அவ போனை தொலைச்ச சவுத்துல ரொம்ப அழுதுட்டு இருக்காமா. இப்ப அவ பேசுற சூழ்நிலையில இல்ல. இப்ப நீ எங்க இருக்கேன்னு சொல்லு, நான் அங்க வந்து போனை வாங்கி அவகிட்ட கொடுத்துறேன். அவ சந்தோஷப்படுவா. அதுக்கப்புறம் அவளை உங்ககிட்ட பேச சொல்றேன். உங்க மருமக போனை தொலைச்ச அந்த கோயில் கிட்ட தான் இருக்கும், வந்து வாங்கிட்டு போங்க. சரிம்மா சரிம்மா, உடனே வந்து வாங்கிக்கிறேன். உன் பேர் என்ன சொல்லு? நேர்ல வரத்தானே போறீங்க, வாங்க சொல்றேன். சரியான யமகாதியா இருப்பா போல் இருக்கே. ரொம்ப திமிரா பேசுறா. சரிம்மா, இன்னும் 10 நிமிஷத்துல அங்க இருப்பேன். நீ அங்கேயே இரு. இருக்கேன், வாங்க. சரி. ருக்மணி, என் மொத்த விஷயத்தையும் போன்ல வச்சுக்கிட்டு எனக்கு என்ன ஆட்டம் காமிச்ச. இதோ வரேன். அம்மா தாயே, உன்னை தேடி ஓடோடி வந்திருக்கேன். நான் எதுக்கு வந்திருக்கேன்னு உனக்கே தெரியும். என்கிட்ட அர்ச்சனா சக்தின்னு 2 குத்து விளக்கு கொடுத்திருக்க. அந்த குத்து விளக்கு வெளிச்சத்துல நான் சந்தோஷமா இருக்கிறது உன் கண்ணை உறுத்திருச்சா?
சக்திங்கிற குத்து விளக்க என்கிட்ட இருந்து புடுங்க நினைக்கிறியே, அது நியாயமா? அதுக்கு பதிலா என் உயிரை வேணா எடுத்துக்கோமா. டாக்டருங்களே இனிமே எதுவும் பண்ண முடியாதுன்னு கைவிட்டவங்கள நீ காப்பாத்துறதா? உன்னை வழிபடுறவங்க சொல்றது உண்மைன்னா என் சக்திய நீதான் உயிரோட என்கிட்ட ஒப்படைக்கணும். எனக்கு உன்னை விட்டா வேற யாரும் இல்ல. நீதான் சக்தியை காப்பாத்தணும். நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. சக்தி எனக்கு உயிரோட வேணும். என்கிட்ட வந்து பேசணும். காப்பாத்து, என் சக்தியை காப்பாத்து. என் சக்தியை காப்பாத்து. ஏம்மா, ஏன் அலறீங்க? என்னால அழாம இருக்க முடியல சாமி. என் பொண்ணு ஒருத்தி சக்தின்னு பேரு, இன்னும் கல்யாணம் கூட பண்ணிக்கல. அவ ஆஸ்பத்திரியில உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கா. அவளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கிற டாக்டர்ஸ் இனிமே அவ பொழைக்க மாட்டான்னு சொல்லிட்டாங்க சாமி. 4 மணி நேரம் தான் கெடு கொடுத்திருக்காங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அதான் இந்த அம்மா கிட்ட சொல்லி கதறிக்கிட்டு இருக்கேன். அம்மாவை நம்பி வந்துட்டீங்கல்ல, நிச்சயமா உங்க வேண்டுதலுக்கு பலன் கிடைக்கும். கல்யாணம் ஆகாத பொண்ணுன்னு வேற சொல்றீங்க. அம்மன் பாதத்திலிருந்து தாலிகேரை எடுத்து தர்றேன். அதை கொண்டு போய் உங்க சொந்தத்துல இருக்கிற முறை மாமனையோ முறை மாப்பிளையோ அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்ட சொல்லுங்க. Hello everybody. You have supported me and been with me, appreciated my work, criticized my work on the in the big screen and in the small screen. So I now ask for the same, because I have opened a Facebook page where you can interact with me more. I can post new information to you about my day-to-day happenings, and you can also share your views about me. Be in contact.